ஒரு வணிகர் சந்தையில் பழம் விற்கிறான். காலை முதல் மாலை வரை கூட்டம், சத்தம், பழ வாங்க போராட்டம். அந்த கூட்டத்தில்தான் தினமும் ஒரு சிறிய திருடன் வந்து கொண்டே இருந்தான். அவன் வேறு யாருமில்லை, ஒரு குரங்கு. அது வந்ததும் பழம் பிடித்து ஓடிவிடும். வணிகர் கோபப்பட்டான். அதை துரத்தி பிடிக்க முயற்சி செய்தான். ஆனால் அது ஓடிவிட்டது. பின்பு அவன் சொன்னான், எத்தனை நாள் இப்படி திருடப் போகிறாய் என்று உட்கார்ந்து பலமுறை சபித்தான். ஆனால் அந்த நாளோ, வணிகர் குரங்கை பின்தொடர முடிவு செய்தான். குரங்கும் சந்தையிலிருந்து ஓடி ஓடி மரங்களின் வழியே மேலே போனது. வணிகர் மூச்சை பிடித்துக் கொண்டு சென்றான். குரங்கு ஒரு பெரிய மரத்தடியில் நின்றது. பழத்தை கடிக்கவில்லை, அதை மெதுவாக கீழே வைத்தது. வணிகருக்கு ஆச்சரியம். எதற்காக எடுத்து வந்தது என்று கண்ணால் தேடியான். அங்கேதான் ஒரு குழந்தை குரங்கு பாதி உயிரோடு கிடந்தது. பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்தது போல. தாய் குரங்கு அதை தடவி பழத்தை நெருங்க வைத்தது. அந்த காட்சியை பார்த்த வணிகரின் கோபம் உருகிவிட்டது. கண்கள் நனைந்து விட்டன. நான் புரிஞ்சுக்கல, நீ திருடல, நீ தந்தாய். அடுத்த நாள் முதல் 2 பழங்கள் வணிகரின் மேசையில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. எவரும் எடுத்துவிடக்கூடாது என்பது போல. ஒன்று தாய்க்கு, ஒன்று குழந்தைக்கு. மனிதனிடமே சில தடவை பண்பு குறையும். ஆனால் தாய்மை விலங்குகளிடம் கூட குறையாது.